ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வமே, எங்களோடு பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, காயப்பட்ட இருதயங்களை ஆற்றுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தருக்கு உன் களஞ்சியங்களை என்ன பண்ணுவோம்? பூரணமாய் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். களஞ்சியம் என்பது வீட்டில் இருக்கிற தேவையான நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அந்த களஞ்சியங்கள், என்னென்ன தேவையான பொருட்கள் வேணுமோ அந்த களஞ்சியத்தை, வீட்டில் சாப்பாடுலேருந்து எல்லா காரியத்திலும் அந்த களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன். சோதரம். இந்த புதிய நாளில கூட நம்ம என்ன பண்ணுற ஆண்டவர், வீட்டில் சம்பாதிக்கிற பணம் எங்கே பொத்தப்பல போது, அரிசி கூட காசு இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்குற சம்பளத்தில் எதுவுமே மிச்சம் வைக்க முடியல, பிள்ளையோட படிப்பு தேவைகள் போதுமான இருக்குது, ரொம்ப பீஸ் அதிகமாகிடுச்சு, என்ன செய்யணும்னு ஒருவேளை ஒன்றுமே புரியலன்னு சொல்லி புலம்பிட்டீங்களா? ஆண்டவர் இந்த காலநேரத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறா, நான் உங்கள் களஞ்சியத்தை நிரப்புவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ களஞ்சியத்தை நிரப்பணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அதுக்கு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். நம்ம களஞ்சியத்தை நிரப்பணும்னா, ஆலைகள் திராட்சரசம் புரண்ட ஓடணும்னா நம்ம என்ன செய்யணுமா? அதுக்குள்ள மேல வசனம் 9 வசனம் சொல்லுது பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை முதலாவது என்ன பண்ணுமா? கனம் பண்ணணுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து நம்முடைய பணிகளை செய்கிறோம், நல்லது. வேலைகளை செய்கிறோம், நல்லது. ஆனால் நம்ம எல்லாமே செய்கிற முதல்ல, ஆனால் முதல் இடத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு நாம் அதை கொடுக்கிறோம். தேவனுக்கு நீங்கள் குடும்பங்கள், நீங்கள் தேவனை தேடும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற ஆண்டவரே இந்த கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தை ஆண்டவரை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லி எதை கொடுத்தாலும் நீங்கள் முன்னாடி இயேசுவுக்கு நீ முதலிடம் கொடுங்க. எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு உலகம் எதுக்கு முதலிடம் கொடுக்குது? சோதர உலகத்தின் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே தலைமாட்டில் என்ன பண்ணுவாங்க? முதலிடம் கொடுப்பாங்க சில காரியங்களுக்கு. ஆனால் இந்த நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, நீ என்ன பண்ண? முதலாவது கர்த்தரை நீ கனம் பண்ணுவாயாக. இப்போ முதலாவது நம்ம கர்த்தரை நம்ம எளியா அந்த ஆடையை அவன் பாருங்க, அந்த சாரி பார்த்து விதை வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு அடை தான், அதை எடுத்து என்ன பண்றா? கர்த்தருக்கு சோதரம். தேவனுக்கு அதை கொடுக்கும் பொழுது உடனே அந்த களஞ்சியத்தை அந்த குடும்பத்துல பஞ்சகாலம் வரைக்கும் எண்ணெய் மாவும் குறையவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்பேற்பட்ட பஞ்சகாலம், அது எப்படிப்பட்ட இடுக்கமான காலங்களிலும் ஆண்டவர் வனாந்தரங்களிலே அவர் செழிப்பாக நம்மளை வைக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன பண்ணாங்க? அழகாக தேவன் நடத்தினார். லட்சமான ஜனங்களுக்கு அவரின் களஞ்சியத்தை நிரப்பினார், அவர்களை ஆஸ்வதித்தார். இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்புவா. நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை முதலாவது என்ன பண்ணும்? கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். சோதரமா அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கு. அது மாத்திரமல்ல, 13 வசனம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். 14, அதன் வர்த்தகம் வெள்ளி வார்த்தைகளிலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக களஞ்சியத்தை என் தேவனாகிய கர்த்தர் நிரப்புவார். நீங்க செய்ய வேண்டிய வேலை முதலாவது 10வது 11வது அப்படி இல்லை, முதலாவது இடத்துல இயேசு வைங்க. 10வது இடத்துல எல்லாரும் இயேசுவும் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா இந்த களஞ்சியத்தை நிரம்ப முடியாது. தண்ணியை ஃபுல்லாக ஊத்துனா தான் அது என்ன பண்ணும்? அந்த குடம் நிரம்பும். உங்களை நிரப்புகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாக தேவன் இயேசு வல்லமினாலும் ஆவியினாலும் நிரப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை நிச்சயமாக நிரப்புவார். உங்கள் களஞ்சியத்தை நிரப்புவார். முழுமையாக இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, முழு இருதயத்தை கொடுங்க. சோத்திரம். பாதியை உலகத்துக்கும் பாதி பிஸ்னஸ் கொடுக்காதபடி முழுமையான அந்த இருதயத்தை, முதலிடத்தை நீங்கள் தேவனத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்கள் களஞ்சியத்தை
நிச்சயமாய் நிரப்புவார். இயேசு ராஜா அவர் போதுமானவர். பரிசுத்த தேவ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில களஞ்சியத்தை நிரப்புகிறார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடையத்தக்கதாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.